அனைவருக்கும் வணக்கம். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனாலே அங்கே வந்து தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி இதெல்லாம் போடுவாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பச்சடியில் என்ன போடுறாங்கிறது குழந்தைகள் எல்லாருமே வந்து விரும்பி பார்ப்பாங்க. எங்கள் ஊர் தூத்துக்குடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பச்சடிக்கு வந்து பீட்ரூட் வச்சு ஜாம் பண்ணுறது அடிக்கடி பண்ணுவாங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இப்போ அந்த நம்ம பீட்ரூட் ஜாமு தான் வந்து நம்ம கல்யாண வீட்டு சமையல் ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை வேக வைக்கிறோம். ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டோம் அப்படின்னோன்னா, ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா அந்த பீட்ரூட் வந்து நல்லா வெந்திருக்கும். அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கணும். தண்ணீர் ஊற்றவே கூடாது. அந்த குக்கரில் வெந்திருக்கிற பீட்ரூட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அதை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு வேக வைக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் தண்ணீர் ஊற்றிடவே கூடாது. தண்ணி ஊற்றாமல் வெறும் பீட்ரூட்டை மட்டும் வேக வைக்கணும். வேக வச்சு பீட்ரூட்டை மட்டும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதை அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து நல்ல கட்டியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு வானிலையில் அடுப்பில் ஒரு வானிலை வச்சுட்டு அதில் அந்த அரைச்சி வச்சிருக்கிற பீட்ரூட்டை அப்படியே அதில் வந்து நம்ம கொட்டணும். போட்டுட்டு தேவையான அளவு வெல்லம், பொடி செய்து வச்சிருக்கிற வெல்லம் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் அளவுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அதில் வெல்லத்தை முதல்ல மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேசாக அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்காங்க, பெருசாக வைக்காதுங்க. இந்த ஸ்பூன் அளவுக்கு 4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு நம்ம வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு வீட்டில் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி வெல்லத்தை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம நல்ல கிளறி விட்டுட்டு இருக்கோம். பெருசாக வைக்கக்கூடாது. அடுப்பை சின்னதாக வச்சுக்காங்க. எந்த காரணத்துக்கு ஒன்றும் தண்ணியும் ஊற்றிடாதீங்க. அரைச்சி வச்ச அந்த பீட்ரூட் கலவையை மட்டும் இதில் போட்டு நம்ம இது பண்ணணும், கிளறணும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் ஊற்றுறோம். நெய்யை ஊற்றிட்டு இப்போது பீட்ரூட் இந்த கலவை, நெய், அப்புறம் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், பொடி செய்த வெல்லம் சேர்த்துருக்கோம். அதை நல்லா அப்படியே கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். லேசாக கிளறி விட்டுட்டே இருக்கும்போது வந்து இந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் இது பண்ணிட்டு அது ஜாம் அளவுக்கு அப்படியே ஒரு பதம் வரும். அப்படியே நல்ல கெட்டியாக அது வந்து வரும். இப்போ வந்து நாம் அதில் ஒரே ஒரு ஏலக்காய் பொடியாக இருந்தால் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு அதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரோஸ் எசன்ஸோ அல்லது வெனிலா எசன்ஸோ இருந்ததுன்னா அதை ஒரு சின்ன மூடிக்கு அதை வந்து இப்போ அதில் நம்ம ரோஸ் எசன்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ, வெனிலா எசன்ஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா கூட நீங்கள் பச்சை கற்பூரத்தை கொஞ்சோண்டு சின்னதாக உடைச்சி அதை போட்டுடலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் போடுங்க, இல்லைனா ஒரு ஏலக்காயை பிச்சுட்டு அதை வந்து அதில் போட்டு நல்லா அதை கிளறிட்டே இருங்க. அப்புறம் கடைசியாக முந்திரி பருப்பு, சின்னதாக பீஸ் பண்ணியிருக்கிற முந்திரி பருப்பை கடைசியாக அதில் போட்டு நல்ல ஒரு கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதை கிளறிட்டிங்கன்னா முடிஞ்சுது. இந்த பீட்ரூட் ஜாம் வந்து சுவையான கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே டேஸ்டான பீட்ரூட் ஜாம் வந்து ரெடி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே பார்க்கும்போதே நமக்கு வந்து அதை வெறுமனே அப்படியே சாப்பிடும் போல தோணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். இதே நீங்கள் வந்து வீட்டில் அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட் நல்ல கலரை கொடுக்கும், அதே நேரத்தில் நல்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. இதை வந்து நம்ம வெறுமனே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பிரெட் இருந்ததுன்னா பிரெட்டில் கூட நம்ம தடவி அதை வந்து சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஜாமில் பிரெட்டில் தடவி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பீட்ரூட் ஜாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.